டிஎன்இ மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் குவைத் மற்றும் துபாய் நாட்டு செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியன் எக்ஸ்பேட்ரியேட் கெட் எ கிஃப்ட் இன் யூஏஇ பென்ஷன் ஸ்கீம் அனௌன்ஸ்டு ஃபார் பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸ். அதாவது இப்போ தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்களுக்கு துபாயினுடைய அரசாங்கம் வந்து ஒரு கோல்டன் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பென்ஷன் ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான், பங்களாதேஷ் இது போன்ற நாடுகளிலிருந்து துபாயில் போயிட்டு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸாக இருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக இந்தியாவிலனா பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து உங்களுடைய அந்த பிஎஃப்னு சொல்லி ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. அதை நீங்கள் எப்போ வந்து வேலையை விட்டு போகிறீங்களோ அப்போதைக்கு கவர்மெண்ட்டு அவங்களுடைய கொஞ்சம் பங்கையும் ப்ளஸ் நீங்கள் உங்கள் சேலரியிலேருந்து பிடிக்கப்பட்ட அந்த தொகையையும் சேர்த்து டபுளாக வந்து உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஒரு ஸ்கீமை வந்து இப்போ வந்து துபாயில் வந்து ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸுக்கு வந்து அந்த துபாய் நாட்டினுடைய நேஷ்னல் பாண்டும் இந்த கோல்டன் பென்ஷன் ஸ்கீமும் சேர்ந்து வந்து எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த ஒரு அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதன் மூலம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு கம்பெனியை விட்டு வெளியில் வரும்போது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அல்லது எத்தனை வருஷமோ நீங்கள் அக்ரிமெண்ட் எப்போ ஒர்க் பண்ணுறீங்களாலும் சரி, ஷார்ட் டைம் இருந்தாலும் சரி அல்லது லாங் டைம் இருந்தாலும் சரி, அது வந்து அந்த பாண்டில் நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க, அந்த பென்ஷன் ஸ்கீமில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி என்கேஜ்டு ஆகிட்டீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து எப்படி இந்தியாவில் கிடைக்குதோ எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து வேலையை விட்டுட்டு வரும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க. அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கு வந்து துபாய் அரசு வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேஷனல் பாண்ட் எ சேவிங் ஸ்கீம் கம்பெனி ஃபார் யூஏஇ பிரைவேட் செக்டர் ஒர்க்கர்ஸ் ஹேஸ் லான்ச்டு எ பென்ஷன் ஸ்கீம் which will be benefit to private sector expatriate workers. Migrant workers in private sector will benefit to a great extent from the golden pension scheme. ஸோ இந்த மாதிரியான கோல்டன் பென்ஷன் ஸ்கீம் மூலமாக வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை வந்து எக்ஸ்பேட்ரேட்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வீடியோவில் அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அட்டென்ஷன் இன் யூஏஇ கமிட்டிங் சச் ஆக்ட் ஈவன் பை மிஸ்டேக் வில் அட்ராக்ட் எ ஹெவி ஃபைன் ஆஃப் திர்கம் 200 அதாவது 2000 திர்கம்ஸ் 2000 திர்கம்ஸ் வந்து ஃபைன் அடிக்கப்படும். எதுக்காக வேண்டினா இந்த மாதிரியாக வந்து காரில் சன்ரூஃபில் வந்து மேலே எட்டி பார்த்துக்கிட்டு வர்றது, அதே மாதிரி சைடு விண்டோ ஓப்பன் பண்ணி தலையை வெளியில் விட்டுக்கிட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரியான ஆக்ட் நடவடிக்கைகள் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து ஹெவி ஃபைன் 2000 திர்கம்ஸ் வரைக்கும் ஃபைன் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் 60 நாட்களுக்கு வந்து இப்போ வண்டிகள் வந்து பறிமுதல் படுத்தப்பட்டு 23 டிராஃபிக் பாயிண்ட்ஸ் வந்து அந்த டிரைவருக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. எனி ஒன் காட் டூயிங் சச் எ திங் கேன் பி ஃபைன்டு எ ஹெஃப்டி 2000 dirhams. The vehicle is confiscated for 60 days and 23 traffic points are closed. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தண்டனைகளை வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சாகசமான விஷயங்களில் யாருன்னா ஈடுபடுவாங்களோ ஒன்றா வந்து இந்த நியூஸை படிச்சுக்கிட்டு ஸோ அதை மாதிரி சாகசமான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். மேக்ஸிமம் யாரும் நம்மள மாதிரி எக்ஸ்பேட்ரியேட்ஸ் யாரும் அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் நியூஸை தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் at the same time the authority also mentioned that the owners would have to pay an additional 50,000 dirhams to redeem the seized vehicle. ஸோ இதை நீங்கள் வந்து ஒன்ஸ் சீஸ் பண்ணப்பட்டுருச்சு உங்களோட வெஹிக்கிள் அப்படின்னா நீங்கள் அதை திருப்பி வாங்குறதுக்கு 50,000 திர்கம்ஸ் வந்து ஃபைன் கட்டிட்டு தான் உங்களோட வெஹிக்கிளை வந்து திருப்பி வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹெவியான ஃபைனு. அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து குவைத்து, இது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது அதிருப்தியான நியூஸ் தான். இன்வைட்டிங் ஃபேமிலி ஆன் விசிட் விசா. நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலியை வந்து குவைத்தில் வசிக்கக்கூடிய நபர்கள், நம்மள வெளிநாட்டிலேருந்து வேலை பார்க்கக்கூடிய குவைத்தில் வசிக்கக்கூடிய குடியிருப்பாளர்கள் அவங்களுடைய ஃபேமிலிஸை வந்து நீங்கள் வந்து குவைத்துக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னாக்க 2 விமானத்தில் மட்டும்தான் அவங்களுடைய ஃபேமிலியை வந்து கூட்டிகிட்டு வர முடியும், கூட்டிகிட்டும் போக முடியும். மற்ற எந்த விமானங்களிலும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தால் அவங்கள வந்து அப்படியே திருப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க. குவைத்தில் ஏர்போர்ட்லேருந்து திருப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது வந்து ஒரு அதிருப்தியான ஒரு நியூஸை வந்து குவைத்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது என்னென்ன விமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து குவைத்து நாட்டுக்கு சொந்தமான அதாவது என்ன சொல்கிறது அல் ஜசீரா ஏர்வேஸு, அதே மாதிரி குவைத் ஏர்வேஸ், இந்த 2 விமானங்களில் மட்டும்தான் ஃபேமிலி விசாவில் வந்து வரக்கூடியவங்க வந்து வர முடியும். ஃபேமிலி விசிட் விசாவுக்கு வரக்கூடிய நபர்கள் வந்து இந்த 2 விமானத்தில் மட்டும்தான் வர முடியும். மற்ற விமானங்களில் வந்தாங்கன்னு சொன்னாக்கா குவைத்துலேருந்து அப்படி ஏர்போர்ட்லேருந்து திருப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது எதுக்காக பார்த்திங்கன்னா குவைத்தினுடைய அந்த எக்கனாமிக்கில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அல்லது அவங்க நாட்டினுடைய ஏர்லைன்ஸனுடைய அந்த ப்ராஃபிட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக வேண்டி இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க.
ஏற்கனவே குவைத் கவர்மெண்ட் வந்து இந்த ஃபேமிலி விசா கொடுக்குறதெல்லாம் விசிட் விசா கொடுக்குறதெல்லாம் நிறுத்தி வச்சுருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வராங்க, அப்படியே தங்கிடுறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலாவதி ஆகிறதுக்கு முன்னாடியே போகாமல் இங்கேயே தங்கிடுறாங்க, சட்டத்துக்கு புறம்பாக இல்லீகலாக தங்கியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறையா முன்புனா வந்து கொடுக்காம இருந்தாங்க விசிட் விசாவை, ஃபேமிலி விசிட் விசாவை. இப்போ அதை மறுபடியும் ரீஇன்ஸ்டேட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட ஃபேமிலி விசிட் விசாவுக்கும் மேக்ஸிமம் 1 மந்த் தான் தங்க முடியும், அதுக்கு மேலே தங்க முடியாது. அவங்க வந்து திருப்பி தன்னுடைய தாய்நாட்டிற்கு போய் ஆகணும். அந்த மாதிரி போகாட்டி அதுக்குண்டான சில ஃபைன் மற்றும் நடவடிக்கைகள்லாம் இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 ஏர்லைன்ஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வர முடியுமே தவிர மற்ற எந்த ஏர்லைன்ஸும் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வர முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டர் குவைத் நியூ ரெகுலேஷன்ஸ் pertaining to the family visa issuance, the applicant must earn a minimum of 400 Kuwait dinar for sponsoring first degree relatives such as parents, spouse and children, and KD 800 for other relatives. அதாவது உங்களுடைய இரத்த சொந்தம் பந்தங்களை நீங்கள் உங்களுக்கு கூட்டிகிட்டு வரணும், குவைத்துக்கு ஃபேமிலி விசா மூலமாக கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னாக்க உங்களுடைய சம்பளம், குறைந்தபட்ச சம்பளம் 400 குவைத் தினாராக இருக்கணும், மாத ஊதியம். இதே வந்து உங்களுடைய ரத்த சொந்தம் இல்லாமல் மற்ற ரிலேட்டிவ்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபேமிலி விசிட் விசாவில் கூட்டிகிட்டு வரதா இருந்தாக்க உங்களுடைய மினிமம் சம்பளம், மாத ஊதியம் பார்த்திங்கன்னா 800 குவைத் தினாராக இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே வந்து மறுபடியும் வலியுறுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான நியூஸ். வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி.